வாங்க இன்னைக்கு நாம ஸ்டடி க்ளோஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்க ஒரு ரொம்பவே சர்ச்சையான அனாலிசிஸ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உலகத் தலைவர் 3ஆம் உலகப் போரையே தூண்டிவிட பார்க்கறாருன்னு குற்றம் சாட்டுது. இது கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆனா இந்த கூற்றின் பின்னாடி என்ன மாதிரியான வாதங்கள் இருக்கு? வாங்க இந்த வாதத்தை ஒன்னொன்னா பிரிச்சு அலசி ஆராய்வோம். இந்த அனாலிசிஸ்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ஷாக்கிங்கான ஆய்வறிக்கையோட மையம் என்னன்னு பார்ப்போம். அப்புறமா இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான அதிகார நெம்புகோல்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுதுன்னு ஆராய்வோம். லாபத்துக்காக மோதல் அப்படிங்கிற கோட்பாட்டையும் வாக்களிக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிற ஒரு ஆழமான நோக்கத்தையும் அலசுவோம். கடைசியா இது உண்மையிலேயே ஒரு தீர்க்க முடியாத மோதல் தானா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பகுப்பாய்வு என்ன பதில சொல்லுதுன்னு பார்ப்போம். சரி, இந்த முழு விவாதத்தோட அடித்தளமே ஒரு குறிப்பிட்ட கூற்று தான். நம்ம பார்க்க போற எல்லா சிக்கலான வாதங்களுக்கும் இதுதான் மையப்புள்ளி. இந்த ஒரு ஐடியாவை சுத்தி தான் மத்த எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. இப்போ கன்சர்வேட்டிவ் வர்ணனையாளர் கேண்டிஸ் ஓவென்ஸ் சொன்ன ஒரு விஷயம்தான் இது. ஒரு தனிநபரோட விருப்பம் ஒரு உலகப் போரையே தூண்டிவிட முடியுங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தை இது முன்வைக்குது. இது ஒரு சாதாரண அரசியல் விமர்சனம் கிடையாது, ரொம்பவே கனமான ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு தனிப்பட்ட மனுஷன் எப்படி ஒரு உலகப் போரையை தூண்டிவிட முடியும்? அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா, ஒரு தனிப்பட்ட தலைவர் எப்படி உலக அளவுல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இந்த பகுப்பாய்வு திரைக்கு பின்னால செயல்படுறதா சொல்லப்படுற ஒரு ரொம்ப சிக்கலான செல்வாக்கு வலையமைப்பை சுட்டி காட்டுது. வாங்க அந்த வலையமைப்போட ஒவ்வொரு பகுதியா ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா இந்த அனாலிசிஸ் சொல்ற பவர் மெக்கானிசத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது வெறும் அரசியல் அழுத்தம் மட்டும் தானா, இல்ல இதை விட ஆழமான மறைமுகமான சக்திகள் எதுவும் வேலை செய்யுதா? அந்த சக்திகளை பத்தி இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்கதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குரிய நபர் உள்ள வர்றார். இந்த அனாலிசிஸ் படி அவர் இஸ்ரேலிய உளவுத்துறையோட ஒரு கருவியா செயல்பட்டிருக்காரு. அதாவது உலகத்துல இருக்கிற பவர்ஃபுல்லான அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிசினஸ்மேன், இவங்களோட பர்சனல் வீக்னஸையும் ரகசியங்களையும் சேகரிச்சு அவங்கள ஒரு மிரட்டல் பிளவியா யூஸ் பண்ணி தங்களுக்கு சாதகமா வேலை செய்ய வைக்கிற ஒரு திட்டம் இருந்ததா இது சொல்லுது. சொல்லப்போனா இது தனிப்பட்ட ரகசியங்களை ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஆயுதமா மாத்துற ஒரு தியரி. இங்க பாருங்க, இந்த ஸ்லைடு ஒரு பெரிய அரசியல் தலைவரையே இந்த தியரியோட நேரடியா கனெக்ட் பண்ணுது. இந்த அனாலிசிஸ் படி தனிப்பட்ட ரகசியங்கள் எப்படி ஒரு நாட்டோட கொள்கைகளையும் ஏன் சர்வதேச உறவுகளையுமே தீர்மானிக்கிற சக்தியா மாறலாங்கிற ஒரு அபாயகரமான சாத்தியத்தை இது காட்டுது. அதாவது ஒரு நாட்டு தலைவரோட முடிவுகள் அவரோட கொள்கைகளால இல்லாம அவரோட தனிப்பட்ட ரகசியங்களால கட்டுப்படுத்தப்படலாம் அப்படிங்கிற வாதத்தை இது முன்வைக்குது. சரி, பொலிட்டிக்கல் பிளாக்மெயில் ஒரு கருவினா இன்னொரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி என்ன? பணம். அதிகாரத்தை தாண்டி பணமும் ஒரு முக்கியமான மோட்டிவேஷனா இருக்குன்னு இந்த அனாலிசிஸ் சொல்லுது. வாங்க இந்த லாபத்துக்கான மோதல் அப்படிங்கிற கான்செப்டை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதாவது இந்த வாதம் என்ன சொல்லுதுன்னா, சில பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு இந்த உலகத்துல நடக்கிற சண்டை சச்சரவெல்லாம் ஒரு நெருக்கடி கிடையாதாம். அது ஒரு பிசினஸ் மாடல். அமைதியா இருக்கிறத விட போர் நடந்தாதான் அதிக லாபம் கிடைக்குங்கிறதால அவங்களே வேணும்னே மோதலை தூண்டி விட்டு அதை நீடிக்கவும் செய்யறதா இந்த ஆய்வு குற்றம் சாட்டுது. இது ஒரு வகையில மனுஷங்களோட கஷ்டத்திலிருந்து லாபம் பார்க்குற ஒரு சிஸ்டம் பத்தின குற்றச்சாட்டு. இந்த ஸ்லைட் அந்த ஆதாரம் சொல்ற ஒரு முடிவே இல்லாத சுழற்சிய அழகா விளக்குது. முதல்ல மோதலை தூண்டுறது, அப்புறம் அந்த மோதலால லாபம் பார்க்கறது, அந்த லாபத்தை வச்சு இன்னும் ஆயுதங்களை உருவாக்குறது, அந்த ஆயுதங்கள் மறுபடியும் ஸ்திரத்தன்மை இல்லாம ஆக்கி புதுசா மோதல்களை உருவாக்குது. அந்த மோதல்ல இருந்து வர லாபம் மறுபடியும் முதலீடு செய்யப்படுது. இது ஒருபோதும் நிக்காத ஒரு மெஷின் மாதிரி. உலகத்தை ஒரு நிரந்தர போர் சூழல்லையே வச்சிருக்கிறதுக்காக இது டிசைன் பண்ணப்பட்ட மாதிரி இந்த வாதம் சொல்லுது. இதோட தாக்கம் என்னன்னா, அமைதிங்கிறது ஒருபோதும் அடைய முடியாத ஒரு இலக்கா மாறிடும். ஏன்னா இந்த சிஸ்டம் லாபகரமா இயங்கணும்னா மோதல்கள் இருந்துகிட்டே இருக்கணும். சரி, பணம், அதிகாரம் இதுக்கெல்லாம் தாண்டி ரொம்ப ஆழமான சரித்திர ரீதியான ஒரு நோக்கம் இதுக்கு பின்னால இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது வெறும் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேம் மட்டும் இல்ல, இது ஒரு நீண்டகால மத மற்றும் தேசியவாத கனவை நனவாக்குற முயற்சி அப்படின்னும் இந்த ஆய்வு சொல்லுது. இங்கதான் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவோட பேக்ரவுண்டை இந்த அனாலிசிஸ் ஹைலைட் பண்ணுது. அவர் ஒரு தீவிர தேசியவாத குடும்பத்திலிருந்து வர்றவர். அதோட ஒரு நேஷனல் ஹீரோவா பார்க்கப்படுற தன்னோட சகோதரரோட மரபையும் அவர் ஒரு செல்வாக்கா பயன்படுத்துறார். அதாவது அவரோட சகோதரரோட தியாகம் அவரோட அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஒரு விதமான தார்மீக நியாயத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கறதா இந்த ஆதாரம் சொல்லுது. சொல்லப்போனா ஒரு தனிப்பட்ட சோகத்தை ஒரு தேசிய லட்சியமா மாத்துற ஒரு பவர்ஃபுல்லான கதையா இது சொல்லப்படுது. இது அவரோட கொள்கைகளுக்கு மக்கள் ஆதரவை திரட்ட உதவுதுன்னு வாதிடப்படுது. அப்போ இந்த ஆய்வு சொல்ற இறுதி இலக்கு என்ன? அதுதான் இங்க இருக்கு. ஒரு மத விதியை நிறைவேற்றுறது,
வாக்களிக்கப்பட்ட நிலத்தை பாதுகாக்கிறது, பல நூற்றாண்டுகால வரலாற்று துன்புறுத்தல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது, 3வது ஆலயத்தை கட்டுறது, அமெரிக்காக்குள்ள இருக்கிற தங்களோட அரசியல் செல்வாக்க முழுமையா பயன்படுத்திக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு அரசியல் திட்டத்தை விட ஒரு நாகரிகத்தோட லட்சியமா சித்தரிக்கப்படுது. இதோட அர்த்தம் என்னன்னா, எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லாத முழுமையான வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒரு நீண்டகால பார்வை இருக்குன்னு இந்த ஆய்வு வாதிடுது. சரி, இவ்ளோ பெரிய நோக்கங்கள்லாம் இருக்குன்னா இதோட இறுதி முடிவு என்னவா இருக்கும்? அமைதிக்கு ஏதாவது வழி இருக்கா, இல்ல இது ஒரு முடிவே இல்லாத போராட்டம் தானா? இந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். துரதிர்ஷ்டவசமா இந்த அனாலிசிஸ் அமைதிக்கான எந்த வழியும் காட்டல. அதுக்கு பதிலா ஒரு ரொம்பவே இரண்ட ஒரு கண்ணோட்டத்தை தான் முன்வைக்குது. 2 தரப்போட நோக்கங்களும் ரொம்ப அடிப்படையானவே, ஒண்ணுக்கொன்னு முரணானவே. அதனால பேச்சுவார்த்தையால எந்த பிரயோஜனமும் இல்ல, அதிகாரம் மட்டும்தான் இங்க எடுபடும்னு அது சொல்லுது. இத ஒரு வகையில டிப்ளமசியோட தோல்வியையும் வன்முறையோட தவிர்க்க முடியாத வெற்றியையும் குறிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மூல ஆதாரத்திலிருந்து வர்ற இந்த கடைசி மேற்கோள் இந்த ஆய்வோட ஆழ்ந்த அவநம்பிக்கையான பார்வையை அப்படியே காட்டுது. உலகத்துல பேச்சுவார்த்தைகள் மூலமா தீர்வு காண முடியாத ஒரே பிரச்சனை இதுதான். அவங்க எப்பொழுதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுல ஒரே ஒரு வெற்றியாளர் மட்டும்தான் இருப்பாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, மோதலுங்கிறது ஒரு தற்காலிகமான நிலை இல்ல, அதுதான் நிரந்தரமான யதார்த்தம்ங்கிற கருத்தை ரொம்ப வலிமையா சொல்லுது. இந்த பார்வை அமைதியா ஒரு சாத்தியமே இல்லாத கனவா மாத்திடுது. சரி, இந்த விளக்கம் அந்த மூல ஆதாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாதங்களை உங்க முன்னாடி வச்சிருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இது மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் குழப்பமான கூற்றுகளை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க உண்மைகள் முடியுது, எங்க வெறும் யூகங்கள் தொடங்குது? ஒரு உண்மையான விமர்சன பகுப்பாய்வுக்கும் சரிபார்க்கப்படாத சதி கோட்பாட்டுக்கும் நடுவுல இருக்கிற கோட்டை நாம எங்க வரையறது? இந்த கேள்விகளுக்கான பதில நீங்க தான் தேடணும். நமக்கு கிடைக்கிற தகவல்களை ஆராய்ஞ்சு அதோட நம்பகத்தன்மையை கேள்வி கேட்க வேண்டியது பார்வையாளர்களான நம்மளோட பொறுப்பு.